ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் விலாக் தான். ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா, இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் காலையில். ஸோ அதுதான் நான் உங்கள் கூட இன்றைக்கி எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எனக்கு டே 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 4:50க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சிட்டு வந்து ஃபோனை வந்து பார்த்தா அலாரமே அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிருக்கேன். டக்குன்னு முழிப்பு வந்துடுது. ஏன்னா அந்த டைமே நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம் இல்லையா? அதனால் எங்கள் வீட்டில் கிளாக்கெல்லாம் கிடையாது. ஃபோனில் தான் வந்து மணியே பார்த்துக்கிறது. இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் வாங்குறதே இல்லைங்க. ஸோ அதில் ஒன்று இந்த கடிகாரம் அது இல்லை. ஃபோனே இருக்கிறனால அதையே பார்த்து டைம் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே, நான் 4:50க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம், 5:30க்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். தூங்கினோம்னா திரும்ப தூக்கம்தான் வரும். அப்புறம் எதுக்கு தூங்கிக்கிட்டு அப்படியே கிச்சன் வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். என்னென்ன செடினா, ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் 2 தொட்டிலே வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போல்லாம் புதினா வந்து கடையில் வாங்குறதே கிடையாது. நான்வெஜ் எல்லாத்துக்குமே நான் வச்ச புதினாலேயே வந்து எடுத்துக்கிறது. ஏன்னா கட் பண்ண நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இன்னொரு தொட்டியில் வந்து கத்தாழை வச்சுருந்தேன் வீட்டுக்குள்ளேயே. அந்த தொட்டியில் கொஞ்சம் இடம் இருந்ததா, அதனால் இந்த வாட்டர் ஸ்பினாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கீரை கிடைக்கும் இங்கே ப்ரோனையில். அந்த கீரை வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அதோட தண்டு இருந்தது, அதை வந்து நட்டு வச்சோங்க. அது அழகாக சூப்பராக வளர்ந்து அந்த கம்பி ஃபுல்லாக அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி மணி பிளான்ட் மாதிரி. எனக்கு அதை கட் பண்ணவே மனசு இல்லை. நல்லா அந்த கம்பிலே அப்படியே பிடிச்சி படர்ந்து அந்த இடமே நல்லா பசுமையாக இருந்ததா, அதனால் சரி அப்படியே இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஹஸ்பண்டும் அதை கட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுரு, அதை பார்க்குறதுக்கே மனசுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்படியே அழகாக தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த செடியை போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் புதினா பக்கத்துலலாம் போய் நின்றோன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு மனம் வருங்க. கடையில் வாங்குகிற புதினாவில் கூட அவ்வளோ மனம் வராது. இது லைட்டாக தொட்டால் கூட அவ்வளோ வாசம் அடிக்கும். ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஏன்னா எனக்கு 5 மணிக்கு கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து 7 மணிக்கெலாம் கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்த உடனேயே அடுப்பை துடைச்சிடுவேன். ஏன்னா இந்த அடுப்பு வந்து ஒரு சின்ன டீ போட்டால் கூட ஃபுல்லாக அந்த அடுப்பே நாசியாயிருங்க. ஏன்னா அந்த அடுப்பு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? லைட்டாக ஒரு எண்ணெய் தெரிச்சா கூட அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்பப்போ வந்து கழுவிக்கிட்டும் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த அடுப்பில் கொஞ்சம் எனக்கு எரிச்சலாக வர்ற விஷயமே. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவோம். கேஸ் அடுப்பில் வந்து ஸ்டீலில் இருக்கும், இல்லைனா வந்து கிளாஸில் இருக்கும். என்கிட்ட இருந்தது ஸ்டீல் தான். அதை வந்து நம்ம லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், அதிகமாக கழுவ தேவை இருக்காது. ஆனால் இதை வந்து அப்பப்போ கழுவணும். கழுவாமல் விட்டுட்டு அடுத்தடுத்து சமைச்சிட்டோம்னா ரொம்ப மோசமாயிடும். அடுப்பு நீட்டாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தொடச்சிட்டு சுடு தண்ணி வச்சுருவேன். பசங்களுக்கு ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி கொடுக்கணும். காலையில் என் ஹஸ்பண்ட் எந்திரிச்ச உடனே ஒரு செம்பு நிறைய சுடு தண்ணி குடிப்பார். எந்திரிச்சு வந்தோடனே தண்ணி இருக்கான்னு தான் கேட்பார். இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ சுடு தண்ணி வைக்காமல் என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அதனால் ஃபஸ்ட்டாக சுடு தண்ணி வந்து வச்சிடுறது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கோதுமை ரவை நேற்று வாங்கிட்டு வந்துருந்தேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா? அதில் தான் இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறேன். இந்த கோதுமை ரவையை தாங்க ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கவே இல்லை. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், ஸ்டாக்கில்னு சொல்லுவாங்க. இந்த ரவை இருக்கும்போது நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க, ரவை இல்லாத போதே வந்து கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க அந்த கடையில் உள்ளவர். எனக்கு என்னமோ நேற்று அதிர்ஷ்டமாட்டுக்கு இந்த பேக்கெட் வந்து கிடச்சிது. ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் வந்து இது இருக்கும், பூச்சி புழு அந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்கும், ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா புழு இருக்கும். அது ஏன்னா இங்கே உள்ள இந்த வெதருக்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மளிகை பொருட்கள்லாம் கெட்டு போகுங்க. ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் சில டைமு நல்ல மழை பெய்யுமா, அதனால சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் நான் மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜு. அதில் எனக்கு என்ன வைக்கிறதுனே எனக்கு தெரியாது. அதிகமாக நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். இந்த சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மளிகை பொருட்களெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மசாலா பொடி இது எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா பொடி, மல்லிப்பொடி வந்து நிறையா இருந்தது. அது ஸ்டோர் பண்ணி வைக்க டப்பா இல்லையா? அதனால் ஒரு பெரிய பொங்கப்பானை இருந்தது பொங்கல் வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே கொட்டி மூடி போட்டு வச்சுருந்தேன். அப்படி
தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வாங்க இப்போ கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். இந்த ரவை உப்புமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வெள்ளை ரவையை விட இந்த ரவை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ரவை உப்புமா போடுவாங்க. இப்போ வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ போடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து குருமா வச்சுருப்பாங்க, கொண்டக்கடலை குருமா. அதோட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உப்புமா அது. ஸோ இன்றைக்கி ரொம்ப நான் ஆசையாக செஞ்சேன், சாப்பிட்லாம், ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கேரட்டும் சேர்த்துக்கிட்டேன், பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸும் பச்சை பட்டாணியும் இல்லை, அதனால் கேரட் மட்டும்தான் போட்டு செஞ்சேன். ரவையை வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரவை வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் ரவைன்னு தான் அந்த பாக்கெட்டில் போட்டிருந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் இன்னும் வறுத்துக்கிட்டோன்னா நமக்கு உப்புமா வந்து நல்லா பொழு பொழுன்னு ஒட்டாமல் வரும். அதனால் வந்து வறுத்துக்கிட்டேன். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டையும் சேர்த்துட்டு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி வைக்கலை, இதில் கொஞ்சம் சீனி போட்டே பசங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்தது, நேற்று வச்ச சிக்கன் குழம்பு, அதை ஊற்றி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி வைக்கல. ஸோ கேரட்டை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு 50% வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரவை போட்டு கிண்டையில் கேரட் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடும். 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. கம்மியாக சேர்த்தோன்னா ரொம்ப ஒட்டிடும் பேனில். ஸோ அந்த 1/4 கப்புக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தண்ணி இந்தளவுக்கு வற்றினதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அது அப்படியே பொழு பொழுன்னு சூப்பராக வெந்து வந்துடும். இதை குக்கரில் கூட பண்ணலாம். அளவாக தண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2-3 விசில் வச்சோம்னாலே இந்த உப்புமா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப மணமாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது ரொம்ப ஹெல்தி இந்த ரவை உப்புமா. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுமே வந்து எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டோம்னா அப்படி நல்லா பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்தளவுக்கு வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பசங்களை எழுப்பி குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அப்போ வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லை, ஏன்னா காலையில் பரபரப்பாக அவங்கள அனுப்பிட்டுருப்போமா, அதனால் எடுக்க முடியல. அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்கள் வெயிட் எவ்வளோ அப்படின்றத வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். நானே வெயிட் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஃபோனை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே லைவாக வீடியோ எடுப்போன்னு பார்த்தோன்னா நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். 67க்கு மேலே தாண்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெயிட் போடத்தான் செஞ்சுருக்கேன், ஆனால் இவ்வளோ வெயிட்லாம் போடலை. அப்புறம் ஃபோனை ட்ரைபோர்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன், 66.80 இருந்தது. ஸோ இதுவுமே கொஞ்சம் கூட தான். இப்போ நான் 2-3 வாரமாக டயட் ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. நல்லா பசிக்குதான், நல்லாவே சாப்பிட்றேன், எக்ஸசைஸையும் விட்டுட்டேன். சரி ஓகே, முன்னாடி 64-65 இருந்தேன். இப்போ ஒரு 2 கிலோ கிட்ட கூடி இருக்குது. குறைக்கணும். நமக்கு லைட்டாக வெயிட்டு கூடி இருந்தால் கூட அப்படியே ஃபேட்டாக தெரிகிற மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரியான உடம்பு வாகு தான் எனக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக வெயிட்டே மெயின்டைன் பண்ண முடியல, சாப்பிடாமையும் இருக்க முடியல, வேறு என்ன பண்ணுறது. அப் அண்ட் டவுன் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் வெயிட் லாஸில். நம்ம குறைச்சிக்கலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட் வெயிட்டு 66.80 என்னமோ இருந்ததில்ல. அப்புறம் வெளியில் கொஞ்சம் குப்பையாக கிடந்தது, அதை கூட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த விளக்கமாறு வந்து மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். எனக்கு இங்கே ப்ரூனே நாட்டில் இந்த ஈக்குமாறு தானே, இந்த தென்னை மரத்து குச்சியிலேருந்து எடுப்பாங்கள்ல, அது கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே ஒன்று வாங்கிட்டேன், நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி நிறைய குப்பை விழுகும். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றியே ஃபுல்லாக காடு தான் இல்லையா, பின்னாடி ரொம்பவே மோசமாக கிடக்கும். இதுக்கு வந்து இந்த ஈக்குமாறு தான் கரெக்டு கூட்டி அள்ளுறதுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த ப்ரூம் ஸ்டிக்கெல்லாம் ஒத்தே வராது. ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன், இதை சுத்தம் பண்ணி போடணும், ஒரே இலையாக விழுந்து கிடக்கு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு இலந்த மரம் வச்சுருக்காங்க. அந்த இலந்த மரம் அப்படியே சாஞ்சு எங்கள் வீட்டு பக்கம் வரும்.
அதிலேருந்து நிறைய இலை கொட்டும். சின்ன மரம் தான் இருந்தாலும் நிறைய இலை கிடக்கும். அது நான் நிறைய நாள் கூட்டாமல் போட்டேன்னா அதனால் நானும் அந்த மரத்தில் ஒரு இலந்த காயாவது காய்ச்சிரும்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு காய் கூட காய்க்கவே மாட்டேங்குது. ஆனால் நிறைய பூ பூக்குது. அந்த மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. ஒரு காய் கூட காய்க்க மாட்டேங்குது. சில வீடுகளெல்லாம் பார்த்துருக்கேன், சின்ன மரமாக தான் இருக்கும், கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கும். பெரிய இலந்த பழம் இருக்கும் பாருங்கள், ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் போனால் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அந்த மலை இலந்த பழமா, அந்த இலந்த மரம் தான் அது. இங்கே நிறைய பேர் வீட்டில் இருக்குது ப்ரௌனையில். இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஏன் காய்க்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். அது ஏன் காய்க்கலைன்னா அவங்க வந்து தொட்டியில் வச்சுருக்காங்க. 2 மரம் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு சைடு கார்னரில் ஒரு மரம், அப்புறம் அந்த சைடு ஒரு கார்னரில் ஒரு மரம் வச்சுருக்காங்க. மாடியிலேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் தொட்டியில் இருக்குது. தொட்டியில் இருக்கிறனாலேயே என்னமோ அது காய்க்கலை. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சத்து போகணும் இல்லையா. இதே தரையில் வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் செம்மையாக காய்ச்சிருக்கும். சரி ஓகே, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டு சைடு வர்ற அந்த கொப்பில் காய்ச்சிச்சின்னா நம்ம 1-2 பறிச்சிக்கலாம்ல அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போனாங்க. பசங்க போனதுக்கப்புறம் வீடே அப்படியே வெறிச்சோடி இருக்கும். ஹஸ்பண்டும் பசங்களை விட போயிடுவார், நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த டைமில் வந்து வாக்கிங் போவேன், இல்லைன்னா ஏதாவது வீட்டு வேலை பார்ப்பேன், இல்லைன்னா ஃபோனே தான் நோண்டிகிட்டு இருப்பேன். இந்த ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக பேசாமல் வாக்கிங்காவது போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த உப்புமாவும் அந்த சிக்கன் குழம்பும், அப்புறம் கேரட்டும் தேங்காயும் போட்டு அரைச்சி அதிலேருந்து அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பாதாம் பீசன் ஊற வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணி 2 பேரும் ஒவ்வொரு டம்ளர் குடித்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கேரட்டும் தேங்காய் பாலும் அரைச்சி அதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குடிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா மாதுளம் பழம் கிடச்சா கூட மாதுளம் பழம், தேங்காய், அது 2ஐயும் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எதோடு சேர்த்து பீட்ரூட்டில் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெறும் கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி பிடிக்காதவங்க தேங்காய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது, அதை விளக்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமாகவே. ஏன்னா லேட் ஆகுது. ஒரு 11 மணிக்கு மேலே சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா 12 மணிக்கெலாம் பசங்களை கூட்டிகிட்டு ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக லஞ்சு சமைச்சு வச்சுட்டோம்னா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு கடகடன்னு சமைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்ன லஞ்சு சமைச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா, இந்த சுரக்காய் இருந்தது, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துருந்தாங்கன்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா சுண்டக்காய் போட்டால் காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த காரக்குழம்புக்கு ஏதாவது ஒரு பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுரக்காய் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக விளைஞ்சதுங்க. அவங்களே சொன்னாங்க, அவங்க தோட்டத்தில் எந்த மருந்தும் போடாமல் நேச்சுரலாக வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இந்த சுரக்காயில் வந்து அந்த தோலை எடுக்கலை, அந்த தோலோடையே கட் பண்ணி போட்டு தான் வந்து சமைச்சேன். ஏன்னா அந்த தோல்லையுமே ரொம்ப சத்து இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதை நல்லா கழுவிட்டு அது கூடயே சுரக்காவை கட் பண்ணதையும் போட்டுட்டு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயம், 3 பல் பூண்டு, தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டோன்னா நல்லா பருப்பும் சுரக்காயும் வெந்துடும். அந்த கேப்பில் வந்து இந்த சுண்டைக்காவை பூரா கிள்ளி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். சுண்டைக்காய் வாங்கியே ஒரு 2-3 வாரம் இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போச்சு. ஏன்னா ஒரு தடவை இவரை சுண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு இவர் வாங்கிட்டு வராருங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலித்தீன் பை நிறையா வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுண்டைக்காயை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் குழம்பா வச்சு அப்புறம் பேலன்ஸ் இருந்ததையும் வத்தல்லாம் போட்டு வச்சேன். அதோட சலிச்சிருச்சு. கொஞ்ச நாள் இந்த சுண்டைக்காய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டேன். அப்புறம் இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சுகரே வர விடாதான் இந்த சுண்டைக்காய். பாவக்காய் சாப்பிட்றது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதான். ஸோ இந்த சுண்டைக்காவை நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு, வெந்தயம், பூண்டு, ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது பூண்டு போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும், நிறைய பூண்டு போட்டோம்னா. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சுண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். எண்ணெயிலேயே வந்து இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் நேரம் வதக்க விடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, புளி ஊற வச்சுருந்தேன், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அந்த புளி சாறையும் அதில் வந்து ஊற்றிட்டு மசாலா பொடி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாய் பொடி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், காஷ்மீரி மிளகாய் அப்படின்றனால, அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
நாங்கள் மல்லிப்பொடி அரைக்கும்போது அதிலே மஞ்சள் போட்டு அரைப்போம். அதனால் மஞ்சள் வந்து எப்போவுமே கம்மியாக தான் நான் சேர்த்துக்குவேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேக விட்டுற வேண்டியதான். வேக விட்டு நல்லா வற்றி வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக இறக்கும்போது இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றலை, கொஞ்சமாக வந்து ஒரு பீஸ் வெல்லம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வைக்கும்போது ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோன்னா அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா தூக்கலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக அப்புறம் அந்த சுரக்காய் வேக போட்டிருந்தோம்ல, அதுவுமே நல்லா வெந்துருச்சு பாருங்களேன், சூப்பராக. நான் கூட அந்த சுரக்காய் தோல் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே அதுவுமே சாஃப்டாக வெந்துருச்சு. ஏன்னா சுரக்காயும் நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இதுக்கு தான் நான் தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றினேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுரக்காயில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோன்னா. பருப்பு போடாமல் சும்மாவே சுரக்காவை வேக போட்டு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலுமே அதுவுமே நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு இது தனியாக இந்த மாதிரி. ஸோ 2 மெத்தட்லேயுமே பண்ணலாம். ஸோ அந்த சுண்டக்காய் குழம்பும் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப்பில் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டானுங்க. அப்போ தான் போகிற மாதிரி இருக்கும், கடகடன்னு டைம் போயிடும், டக்குன்னு வந்துடுவானுங்க. ஏன்னா எங்கள் ப்ரூனேயில் வந்து ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான். இப்போ காலையில் அவங்க 7 மணிக்கு போகிறாங்கன்னா 12 மணிக்கு அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். 7:30க்கெலாம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட். 7:30க்கு இல்லை, 8 ஆதவுக்கு 8 ஸ்டார்ட் ஆகும். முகிலுக்கு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 12 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கே வந்து 2 பேட்ச் இருக்கும் ஸ்கூலு. மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. நம்ம ஊர் மாதிரி ஃபுல் டே இருக்காது ஸ்கூலு, ஆஃப் டே அந்த மாதிரி தான். பசங்க வந்த உடனேயே பால் வேணும்னு கேட்டானுங்க. ஏன்னா வீட்டில் பிஸ்கட் இருந்துச்சா, அதில் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டான். சரி காய்ச்சி தரேன்டான்னு சொல்லிவிட்டு பாலை காய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நாடு சர்க்கரை போட்டு ஆற்றி கொடுத்தேன். பால்லே கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் எப்போவுமே போடுறது, அது கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால. சுக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க, போன வருஷம். இதே மாதம் மே மாதத்தில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். 1 இயர் ஆச்சு. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் போன வருஷம் இந்நேரம் நீங்கள் ஊரில் இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்டை பார்க்கையில எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆமாம்ல, நம்ம ஊரில் இருந்தோம்ல, அதுக்குள்ளே 1 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஆமாம் சிஸ்டர், ஊருக்கு வர ஆசையாக தான் இருக்குது அப்படின்ட்டு. வாங்க, லீவ் கிடச்சா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பரில் போகலான்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாங்கிட்டு வந்த சுக்கு இன்னுமே போய்ட்டுருக்கு. ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ தான் இருக்குது. ரெகுலராகவே இந்த பாலில் போட்டு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து போயெல்லாம் வாங்கிட்டு வரணும். பசங்களுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு எனக்கு ஒரு டம்ளரில் காஃபி போட்டுக்கிட்டேன். எனக்கு காஃபி குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தது. பிஸ்கட்டே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நேற்று கடைக்கு போகையில் இந்த பசங்க ஒரே அழுக, பிஸ்கட்டாச்சும் வாங்கி கொடுங்க, இல்லைனா சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பா இந்த பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு. மற்ற பிஸ்கட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்கட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வீட் ஃப்ளாரில் பண்ணுறது தான். சுகருமே ரொம்ப கம்மி தான். அந்த இன்க்ரீடியண்ட்லேயே சுகரே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சுகரே இருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன், கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இது நல்லா இருக்கும் கொஞ்சம். அதனால் அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, அந்த பிஸ்கட் இருந்துச்சுன்னா ஃபுல் டே இதையே தான் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.